Thayamma yenna Kaapaathuu. Thayamma yenna Kaapaathuu. இன்னைக்கு நான் ஒன்னில்ல ரெண்டில்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போறேன். கண்ட்ரி சைட் டூர் ஆரம்பிச்சு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா பே ஆஃப் போன்ஸ் மியூசியம் சுற்றி பார்க்க போறேன். அங்கிருந்து கிளம்பி சேமுவல் ஃபோர்ட்ரஸையும் சுற்றி பார்க்க போறேன். அதுக்கப்புறமா நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆக்ரிட் சர்ச்சையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியா ட்ரெடிஷ்னல் டிசர்ட் சாப்பிட்டு இந்த நாளை முடிக்க போறேன். ஆக்ரிட், வெல்கம் டு கார்த்திக். பியூட்டிஃபுல் டே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் தங்குற இந்த வில்லேஜில் என்னென்ன இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் ஆள் இருக்காங்க, வேற எங்கெங்க நிலங்கள்லாம் இருக்கு சுற்றி பார்க்க போறேன். என்னோட குறிக்கோளே ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல நிலத்தை வாங்கி போட்டு அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு 4-5 மாடு, 6-7 ஆடு, 2-3 கழுதை எண்ணெயும் சேர்த்து, அப்புறம் இந்த குதிரை கோழி பன்னியெல்லாம் வளர்த்து அதுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தந்தையாக இருந்து சாப்பாடு போட்டு அது கொடுக்குற பாலையும் முட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்ங்கிறது தான். கல்யாணம் ஆகுதோ இல்லையோ விவசாயம் பண்ணும். 070908369 நிலம் பிடிச்சிட்டேன். மெசடோனியாவில் நானும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு ஃபார்மிங் பண்ண போகிறேன். இங்கெல்லாம் நேற்று நிறையா ஆடு இருந்துச்சு. ஷீப் வந்து தமிழில் வெள்ளரி ஆடு இருந்துச்சுங்க. இன்னைக்கு காணோம். இது 90s கிட்ஸ்க்கு தெரியும். அந்த அம்மன் படத்தில் அந்த வில்லன் உட்காந்துருப்பானே அந்த மாதிரி இருக்கு நேரம். ஆல் மை 90s கிட்ஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்த. ராத்திரி இருட்டாக இருந்தாலும் அவ்வளோ பயமாலாம் இல்லை, பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது. நான் நல்லா தூங்கினேன் நேற்று. ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்ல, அதனால ஃபுல் ஆக்ரிட்டையும் சுற்றி பார்க்க போகிறேன். சரி, போதும், எவ்வளோதான் சுற்றுவீங்க, வாங்க போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்கேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது அந்த வில்லேஜ்லலாம் இருக்கும்ல ஒரு வெல், கிணறு தான். ஓ மை காட். வசந்தம் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உங்கள் கார்த்திக் கிணறுல இருந்து தண்ணி எடுக்க போறேன். எஸ். தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு, இதை தொடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. சரி, யாராச்சும் விழுந்துறதுக்குள்ள மூடிடுவோம். என் வாழ்க்கையிலே இதான் தடவை ஒரு ரியல் லைஃப் கிணறை பார்க்குறேன். அந்த கிணறுல நான் தண்ணியும் குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எவன் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது. ஃபார்மிங் தான். வந்திருக்கிற இடம் ரெஸ்டாரண்ட் மேச்சே. And what are we going to eat today? We are going to eat a traditional Ohrid recipe. We're going to eat a pie. அன்னைக்கு ரொட்டிக்குள்ள ரொட்டி வச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு பாய் மேல லேயர் போட்டு சாப்பிட போறோம். வாங்க போலாம். அவர் பாய்னு சொன்னாரு, ஆனா இவ்வளோ பெரிய பாயா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதுதான் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் பாய். இப்போ நான் சின்ன பீஸ் ஒன்று ட்ரை பண்ண போறேன். அதை சாப்பிட்டுக்கிட்டே இதை எப்படி செய்யறாங்க, எப்படி டேஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் சொல்றேன். It's eaten layer by layer. It's eaten layer by layer. And by hands. எனக்கு இது தெரியும், கோதுமை தோசை. யாரெல்லாம் கோதுமை தோசை சாப்பிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இது தெரியும். கோதுமை தோசையோட அதே டேஸ்ட் இருக்கு. Brilliant. I'm a fan of கோதுமை தோசை, so I love it. இதில் ஆக்சுவலி ஒரு 30 லேயர் இருக்கு. இது எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த மாவை பேன்கேக் மாதிரி, அதாவது கோதுமை தோசை மாதிரி செஞ்சு அதை லேயராக அடக்கி வச்சு
அதை அவனில் வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்ரிட் சுற்றி பார்க்குற எஜெண்டாவோட இடத்துக்கு வந்தாச்சு, த பே ஆஃப் த போன்ஸ். இந்த ட்ரிப் ஃபுல்லாக நான் மலை ஏறி இறங்கி பாதி வெயிட்டு குறைச்சிருவேன். தண்ணி மேலே ஒரு மியூசியம், அதுதான் பே ஆஃப் த போன்ஸ். பட் இருந்தாலும் இது என்ன போன்ஸ், யாரோட போன்ஸ், எதுக்கு இது இருக்குன்னு தெரியல. வாங்க போய் கண்டுபிடிப்போம். Why is it called Bay of the Bones? So during the initial excavations, இங்கே அவங்க வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது, அதாவது இந்த லேக் உள்ளுக்கு அவங்க நிறைய அனிமல் போன்ஸ், அந்த அனிமல் போன்ஸில் செஞ்ச டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் ஆல் ப்ரீ ஹிஸ்டாரிக். அதாவது அந்த ஸ்டோன் ஏஜ், ப்ரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்களே, அந்த ஆதி கால மனிதர்களுடைய யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உள்ளுக்கு இருக்கிற விஷயம்லாம் ஒரு 3000 years old. பட் அந்த செட்டில்மெண்ட் அப்புறமேல நான் போய் பார்க்க போகிறேன். அது ஒரு 6000 years ago இருந்த செட்டில்மெண்ட். ஓகே, ஐம் வெரி எக்ஸைட்டட். இது எல்லாமே ஆக்சுவலி அவங்க அந்த லேக் அடியில் இருந்து எடுத்த பாட்ரிஸ். இதுதான் 3000 years old சொல்கிறாங்க. ஸோ இந்த வுட் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்க வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண வுட். அதை அப்படியே தண்ணியிலே வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணி விட்டு வெளியே எடுத்தால் அது கெட்டு போயிடுமா. அது எனக்கே இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். இப்போ வா, திஸ் இஸ் பியாண்ட் ஹிஸ்ட்ரி, திஸ் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. நம்ம தான் சொன்னல, அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் வீடெல்லாம் இருக்குது, அது அந்த சோம்பில் இருந்துச்சு. இப்போ அது மேலே ரெப்ளிகா கட்டி வச்சுருக்காங்கன்னு. அதான் அந்த ரெப்ளிகா. அந்த வீட்டு உள்ளுக்கெல்லாம் போகலாமா? எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க வாங்க வாங்க. அதை விட இந்த லேக்கில் இருக்கிற தண்ணியை பார்த்தா தான் எனக்கு ஒன்றும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிளியராக சுத்தமாக இருக்குன்னு. இந்த உலகத்திலே இந்த லேக்கில் தான் அதிகமான ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயும், அதாவது அந்த ஆதி மனிதர்களும் இப்படி தான் ஒரு பிரிட்ஜ் போட்டு கரைக்கும் இந்த செட்டில்மெண்ட்க்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? மே ஐ கம் இன்? நம்ம தமிழ் படத்துலலாம் பார்க்குறது வந்து மரத்துக்கு கீழே கேதை பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில், ஆதி காலத்தில் இந்த ஊர் பெருசுங்களாம் இந்த காட்டேஜ் உள்ளுக்கு கேதை பண்ணி, என்னம்மா பிரச்சனை உனக்கு வீட்டில், என்ன சொல்கிறான் அவன், இப்போ என்ன பண்ணுமா, இல்லை சும்மா இல்லை, அவளை கட்டிட்டு வீட்டில் குடும்பம் நடத்துகிற வழியாக பாருல, வெளுத்து என்ன ஒரு சொம்பு தான் இல்லை காரி துப்புறதுக்கு. இப்போ நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃபீலாக. எனக்கே ஒரு நாட்டமே ஃபீல்ஸ் வருது. இது யார் வீடு? இதுவும் ஒரு வீடு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி செட்டப் இருக்குது. அங்கே அந்த அனிமல் ஃபர்லாம் போட்டு அது மெத்தையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. இந்த கரடியெல்லாம் நான் தான் சண்டை போட்டு கொன்று வீட்டில் ஒரு ட்ராஃபியாக வச்சுருக்கேன். இன்னும் எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க, உள்ளுக்கு வாங்க. இது அந்த காலத்து விளக்குமாறு, பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நான் நிறையா வாங்கியிருக்கேன் அம்மாட்ட அடியெல்லாம். வாங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு சுடு தண்ணி போட்டு ஒரு காஃபியாச்சும் கலக்கி தரேன். வாங்க. வீட்டில் என் பொண்டாட்டி இருப்பான்னு நினச்சேன், எங்கேயும் வெளியே இருக்கா. இதான் நான் தூங்குற இடம். ஒரு பெல்கனி இருக்குது, அதை காட்டுறேன். கொம்பசூரா வேட்டையாடு கடல் ரசனா, கடல் ரசனா. லேக் ஆக்ரிட்ல இருக்கிற பே ஆஃப் போன்ஸ், இதை தமிழில் உங்களுக்கு சொல்லணும்னா எலும்புகளின் விரிகுடான்னு சொல்லலாம். கேட்க பயங்கரமா இருக்கா? இந்த இடத்துக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, 1990 இங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தப்போ நிறைய ஏராளமான எக்கச்சக்கமான விலங்கு எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாம். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இப்பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய உணவாம். ஏரியின் அடிப்பகுதியில ஆக்சிஜன் இல்லாத காரணமா இந்த எலும்புகள் ரொம்ப நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த விரிகுடாக்கு இதனாலதான் பே ஆஃப் போன்ஸ்னு பேர் வந்தது. மற்றபடி வில்லங்கத்தனமா எதுவும் இல்லை. தாயம்மா, என்ன காப்பாத்து! இது மேல நானும் ஏறி இருக்க வேண்டியது. பட் ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சனால, அவரும் அந்த வழி போறனால அவரோட காடியில ஒரு மாதிரி எஸ்கேப் பண்ணி சந்தோஷமா போயிட்டேன்.
ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பேக் பேக்லாம் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும். நான் நிற்கிற இந்த இடம் ஆக்ரிட்ல இருக்கிற சேமோ ஃபார்ட்ரஸ். எஸ், பர்சனலாக எனக்கு இந்த ஃபார்ட்ரஸ்லாம் அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, உங்களுக்காகவே இந்த ஃபார்ட்ரஸ் நான் கூட்டு போய் காட்ட போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்காப்பியில் ஒரு ஃபார்ட்ரஸ் பார்த்தோம், அவர் கட்டினது தான் இதுவும். ஆனால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்லா ரீஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த ஃபார்ட்ரஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கொடி. இந்த மலை மேலே இந்த ஃபார்ட்ரஸ்லாம் கட்டி வச்சுட்டு இங்கே வரும்போது அந்த ஒரு வியூ கிடைக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்கும். பியூட்டி. அங்கே எது நோண்டிக்கிருக்காங்க, என்னது? ஓ, நம்ம லைவாக ஒரு ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இப்போ என் கண்ணுக்கே 2-3 இந்த பாட்ரிஸ், பானையோடைய சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்குது தெரியுது. டவர் மேலே போகிறேன், அங்கேருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி ராஜா மாதிரி வியூவை ரசிக்க போகிறேன். வாங்க போகலாம். இந்த மாதிரி அந்த ஹிஸ்டரியோட ஹிஸ்டரியாக இணைஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதுல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, வாங்க வாங்க வாங்க. Look at this, look at this. I can see my enemies coming. என்னோட எதிரிகள் எங்கேருந்தே சுடலாம். இங்கே ஒரு ஸ்னைப்பர் செட் பண்ணேன்னா போட்டு தட்டு போய்கிட்டே இருப்பேன். வாங்க இன்னும் மேலே போவோம். I like nice. என்னதான் இந்த ஃபார்ட்ரஸ் அந்த காலத்தில் இந்த வார்ல இருந்து வர எனிமீஸ் கிட்ட இருந்து தடுக்கிறதுக்காக கட்டியிருந்தாலும், நிறைய போர் பார்த்துருந்தாலும், நிறைய டிஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தாலும், இப்போ இந்த ஃபார்ட்ரஸ் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமாக இது கட்டினதுக்கான அர்த்தத்தோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஒரு ரிலாக்ஸான ஜோன் ஆகிடுச்சு. அந்த பியர் தெரியுதுல, அந்த பியரில் தான் நேற்று நான் நின்றுக்கிறேன். அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் நேற்று நான் மீன் சாப்பிட்டேன். We love you, Karthik. I love you. உனக்காக நான் தீ குளிப்பேன், தேய்ச்சி குளிப்பேன், உயிர் கொடுப்பேன். லூசு பையன், அவன் பாட்டு காட்டிக்கிருக்கான். சரி, நான் உட்காந்துருக்கிற இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உட்காந்துருக்கிற இந்த இடம் ரோமன் காலத்தில் கட்டப்பட்டது. திஸ் இஸ் a Roman theatre for the arts. ஸோ அந்த காலத்தில் ரோமன்ஸ்லாம் இங்கே உட்காந்து அங்கே டான்ஸ் ஆடுறவங்கலாம் பார்ப்பாங்க, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இதை சுற்றி அவங்க வீடு கட்டி இந்த இடத்த மட்டும் அழிக்காமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இடத்தோட பியூட்டி. கியூட்டா குட்டியா ஒரு பில்டிங் இருக்குல்ல, இது ஆக்சுவலி 11th centuryல கட்டின ஒரு சர்ச். அடாரபிள். அதை சுற்றி இப்போ மாடர்ன் வீடு. இந்த சர்ச்சோட கதவை பாருங்களேன், அந்த காலத்தில் கட்டின கதவு, அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இவ்வளோதான் இருக்கு. இப்படி குளிஞ்சு உள்ளுக்கு போனோம். ஆத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலுக்கு இப்போ குருவிய போலே. பசி அடிச்சிடுச்சு, மணி ஆயிடுத்து. இப்போ வந்திருக்கிற இடம் மாமியர் ரெஸ்டாரண்ட். அது யாருடைய பேருன்னு சொல்கிறாங்க, யாருன்னு தெரில. ப்ராப்ளி ரெஸ்டாரண்ட் ஓனராக இருப்பார். அண்ட் எப்பவும் போல் இன்றைக்கும் ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தான். இங்கே வந்தால் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே சாப்பிட்டு பார்க்கணும், சாப்பிட்டு ரசிக்கணும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஃபிஷ் சூப் ஓ ஸ்டூ அப்படின்னு ஒன்று சாப்பிட போகிறேன். இதுவும் இதே லேக்கில் பிடிச்ச அந்த ட்ரவுட் தான், ஆர்கிட் ட்ரவுட். Thank you. You're welcome. Beautiful. This is a stew. Thank you. இதுதான் அந்த ஸ்டூ. உள்ளுக்கு அந்த ஆர்கிட் ட்ரவுட் மீன் இருக்கு. ஸோ இதை சாப்பிட்ணுன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கான். மொதல் ரொட்டி எடுக்கணும். இது மேனிஸ் மாதிரி இருந்தாலும் மேனிஸ் இல்லை, இது garlic spread. இது லைட்டாக அந்த ரொட்டியில் தடவணுமா, அப்புறம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ஸ்டூவில் போட்டு மிக்ஸ் பண்ணணுமா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டூ எடுத்து ரொட்டியில் அப்படி ஊற்றி ரெடி. ஓ, மைண்ட் ப்ளோயிங்.
ஓ மை காட், நேற்று சாப்பிட்ட மீனை விட இது ஒன்றும் ருசியாக இருக்குது. எஸ்பெஷலி வித் garlic spread. அந்த ரொட்டி சொல்லவே தேவையில்லை. இங்கே இருக்கிற ரொட்டியெல்லாம் ஒன்றும் பஞ்சு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த மீன் சூப், இந்த மீன் ஸ்டூவில் லைக் கவுச்சடிக்கலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இது எப்படிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ருசியாக இருக்குது, சரியான ருசியாக இருக்குது. எனக்கு எது கூட கம்பேர் பண்ணுறதுனே தெரில, ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. கேரட் இருக்குது, மீன் இருக்குது, இன்னும் நிறைய காய்கறிலாம் போட்டிருக்காங்க. இதோட சாப்பிடும்போது தூக்கலாக இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணால் தான் தெரியும். இதுதான் சந்தோஷத்தின் ஐகான். இது இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். டிவிக்காக நிறைய பேர் வந்து போய் சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். அதுக்கு இதுதான் ப்ரூஃப். வள்ளிச்சாச்சு, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா சாப்பிட்டோன்னு நானும் நவர முடியல என்னால். அடுத்தது போயிட்டு சொல்கிறேன். Best looking house. Oh! Yeah, boy! I'm gonna put that on you. Thank you, bye-bye. இதுதான் ஆக்ரிட்ல இருக்கிறது மோஸ்ட் ஆத்தென்டிக் ஆர்கிடெக்சர். அதாவது மோஸ்ட் ஆத்தென்டிக் ஆக்ரிட் ஹவுசஸ். இந்த வெள்ளை வால்ஸ், அந்த வுடன் பெயிண்ட் ஃபார் விண்டோஸ், இதெல்லாம் வந்து எப்போ கட்டினாங்க? 160 years ago கட்டினது. அது வீடை மேலே கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே பூந்து வெளியே வரோம். This is amazing. Now this is a fairy tale. இது அந்த முன்ன அந்த ரோல் டால் புக்கிலலாம் இருக்கும். இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் ரோல் டால் புக்கில் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக, ஜஸ்ட் கார்ஜியஸ். அடடடடடடடடடடா. இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கள நான் இருக்கிற ஃபார்மிங்கை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் ரிட்டையர் பண்ணிடலான்னு. ஃபோர்ட்ரஸா வீடு. நார்த் மெசடோனியாவோட வைப் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்பியா அண்ட் பல்கேரியா. இன்னும் காமிங்காக இருக்குது. இன்னும் ஒரு மாதிரி இந்த லேக்னால நினைக்கிறேன் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இட்ஸ் த லாக் ஆஃப் லவ். இந்த காதலர்கள் தொல்லை செச்ச எங்கே போனாலும். குணா கேஃப். நல்லா சாப்பிட்டாச்சு. செம்மையாக காற்றடிக்குது, லைட்டாக வெயில் இருக்குது. இங்கே விட்டிங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு ஹெவியே தூக்கம் வருது. ஓகே, குட் நைட். ஆக்ரிட் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த மலை மேலே இருக்குது. ஒரு 200 meters ஏற வேண்டியது இருக்குது. பியூட்டிஃபுல்லான வியூவோட அழகான இந்த சர்ச் ஆஃப் செயின்ட் யோவான்னு சொல்கிறாங்க. செயின்ட் ஜானு தான் மெசடோனியனில் யோவான்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த சர்ச்சுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்டரி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பற்றி அவ்வளோவா சொல்லலை. பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா. இன்னும் அவங்க சந்தேகப்படுறது இந்த சர்ச் வந்து ஒரு 3rd to 4th centuryல கட்டினாங்கன்னு. ஸோ 2 விஷயத்துக்காக நீங்கள் வரலாம். ஹிஸ்டரி இல்லாட்டியும் பரவாயில்ல. ஒன்று அந்த வைப், 2வது இந்த வியூ. I love it. Let's go. Wow. ஒரு போட்ல போறேன், அதுவும் உச்சியில உட்காந்துக்கிட்டு டைட்டானிக்ல போற மாதிரி ஒரு ஃபீலோட போறேன். நான் தான் ஜேக், நான் பறக்கிறேன் ஜேக், நான் பறக்கிறேன். ஸ்பீட் ஏத்து, இடறா வண்டிய. Amazing, huh? I'm so happy that I'm bringing you all along with me in this beautiful trip.
பார்த்து ரசிங்க என் கூட. பியூட்டிஃபுல்லா இருக்கு. This is the best day of my life. Guys, worth it. நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க மறக்காம. சிங்கப்பூர் காசு 23 வெள்ளி தான். Worth. I have arrived to Macedonia, and that's how you arrive in style. Okay, நல்ல ஊர் சுத்தியாச்சு. இந்த சாப்பிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் there's always space for some dessert. So வந்திருக்கிற கடை ஹார்ஸோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த நடப்பாதை, the walking path. ஸோ அதே அவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. இங்கே ட்ரெடிஷ்னலான டிசர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. 3 விதமான கேக்ஸ் ஆர் பேஸ்ட்ரிஸ் தர போகிறாங்க. அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். நான் சொன்ன 3 டிசர்ட்டும் வந்துருச்சு. இது க்ரீம் பித்தா, இது ஷாம் பித்தா, இது இண்டியாங்கா. இந்தியன் மாதிரி இண்டியாங்கா. பா சாஃப்டாக இருக்கு. பார்த்துக்கோங்க. Before it goes into my mouth. Oh my god. It just melted in my mouth. கேக்னு சொன்னாங்க. ஆனா பஞ்சு மிட்டாய் மாதிரி வாயில வச்சோன்னே எலவிடுச்சு. இனிப்பா, க்ரீமியா, டெலிஷியஸா இருக்கு. வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. It's not a cheesecake, but looks like a cheesecake. Okay, let's try this one. Hey, shampita. This is purely sweet, delicious cream. அவ்வளவுதான். கேக் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா க்ரீம் எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு அங்கே போவோம். இது அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. So those who like less sugar, this is perfect. This is more cake, less cream. My favorite is cream pita. Perfect. வா, நீங்கள் சிங்கப்பூர் இதை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. 5 பிளேஸ்னால் இப்படி தான் இருக்கும். மிஞ்சி போனால் நமக்கெல்லாம் என்ன இருக்குது? அடுப்பு தான் இருக்குது. இதெல்லாம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்து அழகாக அப்படி உள்ளுக்கு வச்சுட்டு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு மனசே வர மாட்டேங்குது மெசடோனியா விட்டு போகிறதுக்கு. அதுவும் இந்த அழகான வில்லேஜ், அதை விட அழகான இந்த காட்டேஜ். இப்படி மனசு வரும். கஷ்டமாக இருக்கு மனசு. இன்றைய செலவுகள் என்னன்னு பார்த்துருவோமா? ஜாம்லேஸை சாப்பிட்டதுக்கு 5 வெள்ளி 80 காசு. லஞ்சுக்கு சாப்பிட்ட ஃபிஷ் ஸ்டூ 6 வெள்ளி மட்டுமே. ட்ரெடிஷ்னல் டிசர்ட்ஸ் 1 பீஸ் 1 வெள்ளி 50 காசு. குடிச்ச லெமனேட் 1 வெள்ளி 80 காசு மட்டுமே. இந்த கட்டத்தில் இதை நான் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே ஆக்ரிட் டவுனில் சாப்பிட்டது தான் எனக்கு மன திருப்தியை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாமே ருசியாக இருந்துச்சு. எதுவுமே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபிஷ் டூவை எப்படி நான் வலிச்செடுத்தேன்னு. நம்பலைனா நீங்களே ஒரு தடவை வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. Thayamma yenna Kaapaathuu. Thayamma yenna Kaapaathuu.